viewers, welcome to Tamil Magic Masala. அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பும் மீன் பொரியலும் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கலக்க மீனில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். பெரிய மீனை விட இந்த பொடி மீன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அதை சேர்த்து குழம்பு வைக்கிறத பார்ப்போம். மீன் ஒரு 10 பீஸ் எடுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு மாங்காய் எல்லாத்தையும் சிறிது கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிறிது கருவேப்பிலை, ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் அதிகம் சேர்க்க வேணாம். 1/2 ஸ்பூனு இல்லை 3/4 ஸ்பூனு சேர்த்தாலே போதும். 1 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூளை நம்ம இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி கொடுக்கும்போது நல்லா குழம்பு திக்னஸாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிறிது தக்காளி, சிறிது வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி கொடுத்து 2 சுற்று விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததில் நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருந்ததில் அரைச்ச மசாலாவையும் அதில் போட்டு சேர்த்து மீதி இருக்கிற வெங்காயம் தக்காளியில் எல்லாத்தையும் அதில் சேர்த்து தக்காளி எல்லாத்தையும் கையால் மசிச்சு விட்டோம்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதில் சிறிது கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுடலாம். இப்போ மீன் குழம்புக்குள்ளே மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அதை தாளிச்சிடலாம். இப்போ சட்டியில் சிறிது எண்ணெய் கொடுத்து எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் வெந்தயம், வெங்காயம், சிறிது தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். சிறிது கருவேப்பிலையும் சேர்த்து அதில் கொடுத்து நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கிளறணும். தாளித்த எண்ணெயை பாருங்கள், நல்லா சிவப்பாக கலராக வந்திருக்கு. அந்த எண்ணெயை கொஞ்சம் சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கணும். இந்த எண்ணெய் நமக்கு கடைசியில் யூஸ் ஆகும். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் கொடுத்து கொதிக்க விட்டுறணும். பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நம்ம உடனே போட்டு கொதிக்க விட்டுடலாம். பொடி மீனாக இருக்கிறதுனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு அதோட மாங்காவையும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். பொடி மீனை ஃபஸ்ட்டே கொடுத்தா கரைஞ்சிடும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மீனையும் மாங்காவையும் நம்ம இதோட சேர்த்துருவோம்.
கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே மீனும் மாங்காயும் வெந்துடும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முன்னால் நம்ம தாளித்து எடுத்து வச்சுருந்தேன், அதை இப்போது கடைசியாக மேலே கொடுத்துடலாம். அடுத்து மீன் பொரியல் செய்கிறத எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு அதிக மசாலா தேவையில்லை. 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் மீனை போட்டு மசாலா நல்லா மீனில் சாறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. ஒரு வானிலையில் சிறிது எண்ணெய் கொடுத்து, எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் மீனை போட்டு பொரிய விடுவோம். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு அடுப்பை சிம்லே வச்சு மீன் நல்லா பொரிஞ்சதும் எடுத்துடலாம். இப்போது நம்ம மீன் குழம்பு மீன் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. மீனை வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.